முன்னாடிலாம் ஒவ்வொரு குடும்பங்கள்லேயுமே வாரம் எல்லாரும் குழந்தைகள் பெரியவர்கள்லாம் நிப்பாட்ட வச்சு வயதில் மூத்தவங்க யார் குடும்பத்தில் இருக்காளோ அவள்லாம் இந்த மிளகா வத்தல் உப்பு இதெல்லாம் வச்சு ஒரு திருஷ்டி சுற்றி அப்போல்லாம் விறகடுப்பில் போடுவாள். இது வாரம் பண்ணுவாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் பண்ணுவாள், செவ்வாய்க்கிழமையெல்லாம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே கேஸ் அடுப்பாயிடுத்து. அதனால் திருஷ்டி சுற்றுற பழக்கமும் போயிடுத்து. அதனால் என்ன ஆகிறதுனா, இப்போ குடும்பங்களில் இந்த மனதாலேயோ வாக்காலேயோ அல்லது நம்முடைய எண்ணத்தாலேயோ அல்லது நம்ம செயல்களாலேயோ நம்ம சில பாவங்களெல்லாம் செஞ்சுட்டே இருப்போம். மனோ வாக்கு காயம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பாவங்கள்லாம் அப்பப்போ செஞ்சுட்டே இருப்போம் எல்லோரும். இந்த பாவங்கள்லாம் அப்பப்போ நம்ம அதை கழிச்சுட்டே இருக்கணும், தோஷ நிவர்த்தியை பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீட்டில் ஆற்றுல ஒரு கல்யாணம் அது மாதிரி ஏதாவது ஒரு விழாக்கள் நடந்தாலோ திருஷ்டிகள்லாம் சேர்ந்துட்டே இருக்கும். இன்னி கூட கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஆடம்பரங்கள், அதிகமான உடைகள், அதிகமான ஒரு மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்குள்ள சிலருடைய வாழ்க்கை முறைகள்லாம் இன்றைக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொய், வஞ்சனை, ஏமாற்று, சண்டை, சச்சரவுகள், மனசால் பாவம், வாக்கால் பாவம், இந்திரியங்களால் பாவம், செயல்களால் பாவம் நிறைய இன்றைக்கி பெருகி போயிடுது. இதுக்கெல்லாம் யாரும் பிராயச்சித்தமே பண்ணுறதில்ல. அவள் ஏதோ கோவிலுக்கு போகிறா, சாமி கும்பிட்றலாம் சரியாகாது. ஆனால் இதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் இன்றைக்கி கலியுகத்தில் அதர்வண பத்திரகாளி சொல்லக்கூடிய பிரத்யங்கரா தேவிக்கு அந்த அமாவாசையில் இரவு பொழுதில் பெரிய யாகம் பண்ணி அந்த யாகத்தில் அந்த பாவங்களெல்லாம் பொசுக்கணும். எப்பயுமே எல்லா பாவங்களும் அது கிணியில் தான் பொசுக்க முடியும். அப்போ இதுக்கு அந்த யாகத்தை தை மாதம் அமாவாசை, அதுவும் இந்த வருஷம் தை அமாவாசை இரவு பொழுதில் அடியன் ஒரு பெரிய பிரத்யங்கரா பைரவர், அஷ்ட பைரவர், அகோரமூர்த்தி யாகம் பண்ணுறேன். இந்த யாகத்தில் எல்லோரும் கலந்துட்டு அவவா தொடர்பு கொண்டா, எங்களுடைய அறக்கட்டளை தொடர்பு கொண்டா, உங்களுடைய பேர், நட்சத்திரம், கோத்திரம் இதெல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சா, அதற்கு ஒரு நன்கொடையை அனுப்பிச்சி வச்சா, அந்த யாகத்தில் உங்களை சங்கல்பம் பண்ணி உங்களுக்காக வேண்டி அந்த பூஜை பண்ணி இந்த யாகத்தில் அந்த பண்ணும்பொழுது இந்த யாகத்தில் உங்களுடைய அத்தனை விதமான திருஷ்டி தோஷங்கள், பாவங்கள், அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான தோஷங்களும் அதில் பொசுக்கப்படும்.